எப்படி வடநாட்டுல வந்து ராமரை வச்சு பாஜக அரசியல் பண்றாங்களோ தமிழ்நாட்டுல முருகரை வச்சு அரசியல் பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு இந்துத்துவ அமைப்புகள் வந்துட்டீங்க. அதாவது நாங்க வந்து ஏற்கனவே விநாயகர் பெருமானை வச்சிருக்கோம். அதான் கலவரம்லாம் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. யார் பண்ணது கலவரம்? அதான் சார் நம்ம வந்து ட்ரிப்ளிகேன்ல மிர்சாகிபேட் மார்க்கெட் ரோட்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். இந்து முன்னாடி தான் பண்ணாங்க. யார் சொன்னது? இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ஐ வில் சூ யூ. ஏதாவது ரெக்கார்ட் இருக்கு? ஐ வில் சூ யூ. இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வார்த்தை இந்த இந்து மொழி தான் பண்ணாங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் போகும். அதான் சார் அங்க மிர்சாகி நான் சொன்னது பதில் சொல்லுங்க சார். ரெக்கார்ட் இருக்கா உங்ககிட்ட? எனி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கா? அதனால தான தடை பண்றாங்க. அந்த அந்த அது வழியா பிள்ளையார் போக கூடாது. ஒரு நிமிஷம். இந்து முன்னணி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரெக்கார்ட் கொடுங்க. அதாவது அந்த இடத்துல அந்த வழியாக போக கூடாது. பிரச்சனைக்குரிய பகுதி இருக்குல்ல. பிரச்சனைக்குரிய இல்ல. அந்த பகுதியில மசூதி இருக்கு. மசூதி வழியா போனா மசூதியில இருக்கிறவங்க நாங்க வழிபாடு பண்றதுக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அதனால கலவரம் வந்தது சார். அதே ரோட்ல வந்து கற்பக விநாயகர் இருக்காரு சார். மிர்சாகிபேட் மார்க்கெட் ரோட்ல இருக்கிற கற்பக விநாயகர் இருக்காரு. இந்துத்துவ அமைப்புகள் வைக்கிற பிள்ளையாரால தான் அங்க பிரச்சனை வருது. அந்த கற்பக விநாயகர் அங்க பிரச்சனை வரதே கிடையாது. அமைதியா இருக்காரு கற்பக விநாயகர். போய்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல கற்பக விநாயகர் கோயில் அங்கேயே இருக்கு. பிரச்சனை கிடையாது. ஆனா அதனால அள்ளிப்பாக்க ராஜாவால தான் அங்க பிரச்சனை வருது சார். ஊர்வலம் போகும்போதுதான் பிரச்சனை வருது. நீங்க இந்த இடம் மட்டும் நாங்க அந்த இடத்துக்கு தான் போவோம். நீங்க திட்டமிட்டு போறீங்க. அதனால பிரச்சனை வருது. ஏன் எந்த இடத்துல போக கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது? இது பொது சாலை, ஆடு போகுது, மாடு போகுது, ஏன் மனுஷன் போறான், ஏன் சாமி போக கூடாதுன்னு கேக்குது. கடந்த காலங்களில் பிரச்சனை வந்திருக்கு. ஏன் யார் பிரச்சனைக்கு யார் காரணம்? அவனை கைது பண்ணுங்க. பிரச்சனை என் பக்கம் வரக்கூடாதுன்னு எவன் சொல்றானோ அவனை கைது பண்ணு. அவனை தூக்கி உள்ள போடு. அவன் மேல சட்ட ரீதியா மேல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அமைதியா போறீங்க. இருந்தா சொல்லுங்க.